எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 1% கிட்ட அப்பாகி பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 23,700 அப்படிங்கிற அந்த லெவலில் வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டே இருந்தாங்க. டாலர் வந்து இந்தியா விட்டு வெளியே போயிட்டே இருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படிங்கிறது இன்வெஸ்டர் சைடில் வந்து ஒரு கொரியா வந்து இருந்துச்சு. இப்போ ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான டேக்ஸை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில கன்சிடரேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாஸ் ஆகும் பட்சத்தில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியன் பாண்டுக்குள்ளே வந்து வரும். ஸோ அது இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது டாலர் வந்து உள்ளே வந்துச்சுன்னா ரூபா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டுக்கான இம்போர்ட் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணதன் மூலமாக $2.5 பில்லியன் அளவுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணலாம். நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரூபாவோட ஃபாலை வந்து டெம்பரவரியாக கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ரூபா வந்து 96 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ அது அங்கேயே ஸ்டேபிள் ஆகிறதுக்கோ இல்லை அங்கேருந்து கொஞ்சம் குறைஞ்சி 95 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம்கான நல்ல ட்ரிகராக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த Q4ல நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஃபார்மா ஷேர்ஸில் ஒரு சில டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. நாம் மார்னிங் வீடியோலேயே சிப்லாவோட ரிசல்ட்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அதில் அவங்க Q4ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலும் அவங்களோட கைடன்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 27ல் பைப்லைனில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்தியாவில் அவங்க பிஸ்னஸ் வந்து டொமஸ்டிக்காக க்ரோ ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு 8% கிட்ட சிப்லா வந்து அப் ஆகிருக்கு. அதே தான் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்லையும் நடந்திருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அமெரிக்காவில் நாஸ்டாக்ல வந்து லிஸ்ட் ஆகிருக்கிற அசட்டியோ அப்படிங்கிற கம்பெனியை 1592 கோடிக்கு வந்து பை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனி. ஸோ இதை வந்து கேஷ் டீலில் தான் வந்து பை பண்ண போகிறாங்க. ஒரு ஷேர் $23.5 அப்படிங்கிற லெவலில் இந்த கம்பெனியை வந்து பை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாஸ்டாக்லேருந்து அந்த ஷேர் வந்து டீலிஸ்ட் ஆகிடும். ஒட்டுமொத்தமாக அந்த கம்பெனியோட அந்த ஆங்காலஜி கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம் அமெரிக்காவில் ஜைடஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இது ஜைடஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்லாமல் போர்டு வந்து மே 19ஆம் தேதி ரிசல்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பைபேக் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு ஜைடஸில் வந்து 5% ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ சிப்லா, ஜைடஸ், சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இந்த மாதிரி எல்லா ஃபார்மா ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அடுத்து மார்னிங் வீடியோலேயே டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24-25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஷேரில் ஒரு ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கான காரணமாக அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது நல்லாவே வந்து ஏறி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட கான்காலில் கைடன்ஸ் பற்றி வந்து பேசியிருக்காங்க. அதில் ஜியோபொலிட்டிக்கல் ஹெட்வின்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதாகவும், நாங்கள் வந்து மார்ஜின் வந்து அடி வாங்குறத கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா ப்ரைஸை வந்து சடனாக வெஹிக்கிள் மேலே நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதனால் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியானாலும் குவான்டிட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்புட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு. மார்ஜின் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு கொடுத்தது. அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிவைடடாக இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸில் இது வந்து ஒரு நல்ல வேல்யூ பை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த 2-3 குவார்ட்டரில் இந்த மாதிரியான இன்புட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் பிஸ்னஸாக 7-8 மாடல் புதுசாக வந்து போன வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட சேல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்ப லாங் டேர்மில் இது ஒரு நல்ல ஷேராக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ஃபாலில் ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து இந்த ஷேரை நான் கன்சிடர் பண்ணேன். அடுத்து கவர்மெண்ட் கடந்த ஒரு வாரமாக நிறைய ஸ்டெப்ஸை வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அடுத்து தங்கம் மேலே இருக்கிற அந்த இம்போர்ட் பில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது சுகர் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு செப்டம்பர் மாதம் கடைசி வரைக்கும் பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் சப்ளை கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த பேனை போடுறோம். இது வந்து அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஒரு சில குவாட்டாஸ் இருக்கும், அது மட்டும் வந்து எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இன்னைக்கு சுகர் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஃபாலை வந்து சந்திச்சிருந்தாங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எடிபரி,
அதே மாதிரி பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 1.5% கிட்ட டவுனாக இருந்தாங்க. பட் இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் செக்டர். இப்பவுமே இது வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, எத்தனாலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ண இது இந்த செக்டருக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து E20க்கு வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, சுகர் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஷேரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் இந்த செக்டர் வந்து வெறும் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அடுத்து எல்டி ஃபுட்ஸ் நாம் வந்து ப்ரீவியஸாக வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு கம்பெனி. அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 30% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி 2907 கோடியாக வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு, 15% கிட்ட டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா கம்பெனிக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான், இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 11.5%லேருந்து வெறும் 9.2% டவுன் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியானதுனால நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த ஷேரில் ஒரு ஃபால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஃபால் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் ரைஸ் பிராண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்குது. அது வெளிநாட்டில் நல்லாவே வந்து சேல்ஸ் ஆகுது. ரெவன்யூவோட அந்த ஜம்பை பார்த்தாவே நமக்கு வந்து அது புரியும். ஸோ இந்த ஷேரில் நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து எல்என்டி வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற எக்ஸைல் அப்படிங்கிற கம்பெனியோட சேர்ந்து இந்தியன் நேவிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேரில் இன்றைக்கி பெருசாக எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. ஆக்சுவலி அந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான வார் வந்து உச்சத்தில் போயிட்டு இருந்தப்போ 3350 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்துச்சு. இப்போ அங்கேருந்து ஏறி 4000 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ ஒரு கரெக்ஷன் வந்து 3500 ரூபா கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு பையா வந்து இந்த கம்பெனி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டே வந்து பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் தொடர்ந்து சரிவில் தான் இருந்தாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், லெலண்டிமெண்ட்ரி இவங்க எல்லாருமே 52 வீக்லோ தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஐடி இண்டெக்ஸ் கீழே விழுறதை பற்றி நிறைய வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் குவாலிட்டி கம்பெனிஸில் பொறுமையாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுறேன். எஸ்ஐபி தான், இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஒரு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அதை மட்டும் தான் பண்ணுறேன். அதுவும் நல்ல கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸில் தான் நான் வந்து பண்ணுறேன். என்னோட ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹார்ட்வேர், அப்புறம் ஆர்என்டி சர்வீசஸ். ஸோ இதில் வந்து ஒரு டீப் இன்ஜினியரிங் இருக்கிறதுனால ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது பெருசாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வம் ஏஐ ரவுண்டில் வந்து ஒரு $150 மில்லியன் வந்து ஹெச்சிஎல்க்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸும் வந்து ஏஐயில் வந்து டேப்பஸ் அப்படிங்கிற அவங்களோட ஃபஸ்ட்டு டெப்ளாய்மெண்ட்டை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை அவங்க பண்ணி முடிக்கும்போது ஓப்பன் ஏஐ இந்த மாதிரியான கம்பெனிஸை அக்காமடேட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்ஃபோசிஸ்க்குமே நல்லா தான் இருக்கும். டிசிஎஸ் வந்து டேட்டா சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த கம்பெனிஸோட டேர்ன் அரவுண்ட் அப்படிங்கிறது நடக்கும். பட் இது எல்லாத்துக்குமே டைம் அப்படிங்கிறது மினிமம் 2 இயர்ஸ் ஆகும். அது வரைக்கும் இந்த ஷேர்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பொறுமையாக வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்து ஓவராலாக எக்கானமியில் ஒரு சில ரெட் லைன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவோட ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏப்ரலில் 8.3% வந்து ஹையாக இருக்குது. அதுக்கான காரணம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து சர்ஜ் ஆனதுனால ஃபியூல் காம்பனண்ட் வந்து 25% கிட்ட அப்பா இருக்குது. ஸோ ஓவராலாக ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஹையாக இருக்குது. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஹையாக வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் ரேட் கட்டுக்கு பதிலாக ரேட் ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது திரும்ப மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை வந்து கொண்டு வரலாம். அடுத்து அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $95 $115 சஸ்டெயினாக ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் ஜெயின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வார் வந்து கொஞ்சம் வர்சன் ஆகி ஆயில் வந்து $150 போச்சு அப்படின்னா அது மார்க்கெட்டில் இன்னும் ஒரு 10-20% ஃபாலை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஓவராலாக எக்கானமியில் ஒரு சில ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நமக்கு வந்து காட்டுது. பட் மார்க்கெட்டில் அது ப்ரெஷர் ரிஃப்ளெக்ட் ஆகலை. மார்க்கெட் ஒரு நாளைக்கு கீழே விழுகுது, பட் அடுத்த நாளே வந்து மேலே ஏறிடுது. பட் ஓவராலாக ஏர்னிங்ஸ் வந்து க்ரோ ஆனால் தான் மார்க்கெட் வந்து எங்கேயாவது வந்து பாசிட்டிவாக மூவ் ஆக முடியும். அடுத்து எக்கானமியில் இருக்க இன்னொரு ப்ரெஷரில் வச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து அவங்களோட அட்வர்டைசிங் பட்ஜெட்ஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இன்புட் காஸ்ட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கன்ஸ்டெயின் ஆகிறதுனால இந்த அட்வர்டைசிங் பட்ஜெட்ஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான்
மார்க்கெட் வந்து அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருக்கிற எலி லில்லி வந்து இந்தியாவில் அல்சைமர் தெரப்பிக்கான ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ். இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்கள், ஒரு செபி சர்வேட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதில் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.